டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு என்னோட வணக்கம். நான் டாக்டர் முகமது இர்ஷாத், கார்டியோதொராசிக் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சிங் லைஃப் ஸ்டைலில் நம்ம ஆர் ஆல் ஃபோர்ஸ்ட், நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு கட்டாயம் இருக்குது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு கரியர் கோல் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அவர் செல்ஃப் இன் லைஃப். அது தப்பு இல்லை, ஆனால் வந்து அதே சமயத்தில் நம்ம ஹெல்த்தை விட்டுடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெல்த்தை தேடி திரும்ப அதுக்கு நம்ம ஜிம்மு ஃபெசிலிட்டிஸ்ன்னு ஓடுறோம். ஸோ லைஃப்பில் பேசிக்காக வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒன் டேக்கு 24 hours இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 8 to 10 hours ஒர்க், ஒரு 7 to 8 hours ஸ்லீப், மிச்சம் வந்து ஒரு 6 hours ஃபார் யுவர் பர்சனல் நீட்ஸ். அதாவது உங்கள் உடம்பு நீங்கள் ஹைஜீன் டேக் கேர் பண்ணுறது, ஃபுட்டு சாப்பிட்றது, ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், அதுக்கெலாம் நம்ம கம்பல்சரியாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெனி யங்ஸ்டர்ஸ் இன் ஹை பர்ஃபார்மிங் ஃபீல்ட்ஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் டு டூ டாக்டர்ஸ், வெரி வெல் எஜுகேட்டட் லாயர்ஸ், இல்லை சிஏ ப்ரொஃபஷனல்ஸ், இதை மாதிரி வந்து இல்லை வெரி வெல் டு டூ பிஸ்னஸ்மேன், சின்ன வயசுல நிறைய ஐடியாஸ் வச்சு ரொம்ப மேலே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் அவங்க 7 o'clock டே ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே வந்து அவங்க டே போயிட்டே இருக்கும். நைட்டு வந்து ஒரு 10, 11, 12 வரைக்கும் அவங்க வந்து ஒர்க்லேயே இன்வெஸ்டாக இருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரீசெண்டாக யங் ஏஜில் ஒரு 35 to 45லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வருது, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து கூட போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நம்மளோட டாபிக் ஸ்ட்ரெஸ் அதில் தான். ஸோ வி ஷுட் ஹாவ் அ ஹெல்த்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னா கெட் அப் ஏர்லி. நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 6 அதே மாதிரி எந்திரிச்சிட்டிங்கன்னா ஒரு 1 hour உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களோட மார்னிங் ருட்டீனுக்கு, ப்ளஸ் பிட் ஆஃப் மெடிடேஷன், யோகா ஆர் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு வாங்க. ஜாப்ல யூ வில் ஹாவ் யுவர் ஸ்ட்ரெஸ் தட் யூ ஹாவ் டு அண்டர்கோ. பட் ஒன்ஸ் யூ கம் பேக் ஹோம், உங்கள் ஜாபை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு லிவ் வித் யுவர் ஃபேமிலி, பி இன் த ப்ரெசன்ட். உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. வாட் எவர் இஸ் யுவர் ஹாபி, யுவர் ஆக்டிவிட்டி, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நைட்டு ஒரு 7 to 8 hours ஸ்லீப் இஸ் நெசசரி. இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10th 12th படிக்கிற பசங்களே வந்து நைட் ஸ்டடீஸாக நிறைய உட்காந்து விடிய உட்காந்து படிக்கிறது. ஸோ அதுதான் வந்து நம்ம தவறு. நம்ம வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு 10 o'clock மேலே நம்ம படுத்து தூங்கிடணும். தட் இஸ் த பேசிக் நீட் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். மார்னிங் நீங்கள் 5 கூட நீங்கள் எந்திரிச்சிக்கலாம். அப்போதான் நம்மளோட சர்க்கேடியன் ரிதம், அதாவது பாடிக்கு வந்து பகல் சூரிய வெளிச்சப்படும் போது அது எந்திரிச்சு ஓடணும். அந்த வெளிச்சம் டிம் ஆகும்போது பாடியோட ஹார்மோன் லெவல்ஸும் டிம் ஆகி இட் வில் ஆஸ்க் யூ டு டேக் ரெஸ்ட். அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் இட். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப், நம்ம ஏன் திரும்ப ஸ்லீப் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்லீப் இஸ் த ஒன்லி டைம் வேர் யுவர் பாடி ரெஸ்ட்ஸ், இட் ரீப்ளனிஷஸ். அதாவது நீங்கள் யூஸ் பண்ண எனர்ஜி எல்லாத்தையும் வந்து திரும்ப வந்து ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு அது ரெடி பண்ணும். அது இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்ல இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பார்த்த விஷயத்தை வந்து பயப்படுறோம், ஓடுறோம், கோவப்படுறப்ப பாடி எவ்வளோ ஒரு ஹைப்பர் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும். அந்த ஸ்டேட்ல தான் பாடி இருக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஸோ அதே ஸ்டேட்ல வந்து நீங்கள் தூங்காமல் நீங்கள் ஒரு 2 hours 3 hours மட்டும் தூங்கிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்கள் பாடி அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்ல இருக்கும் போது சீக்கிரம் டேமேஜஸ் ஆரம்பிக்கும். ஸோ திஸ் காசஸ் சம்திங் கால்ட் அஸ் மைக்ரோவாஸ்குலர் இன்ஃப்ளமேஷன். அதாவது சின்ன சின்ன வெசல்ல வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிக்கும். அதனால வெசல் டேமேஜ் ஆகும். இதெல்லாம் லாங் ரன்ல வந்து இட் வில் காஸ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சஜஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 8 to 9 நீங்கள் சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு ஒரு half an hour or something நீங்கள் நடக்கணும், இல்லை வந்து யூ ஷுட் பி ஆக்டிவ். அதுக்கப்புறம் வந்து ஒரு half an hour நீங்கள் ஃபேன் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நோ ஸ்க்ரீன் டைம், அட்லீஸ்ட் half an hour to 1 hour பிஃபோர் பெட் நீங்கள் வந்து ஃபோனை தொடவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிங்க சொன்னீங்கன்னா அந்த ஸ்க்ராலிங் வந்து உங்களுக்கு 12-1 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹாவ் அ வெரி டிஸ்டர்ப் ஸ்லீப். ஸோ யூ வில் நாட் கெட் தட் அடிக்வேட் ஸ்லீப். ஸோ நீங்கள் தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு காமாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கணும். தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெம் சைக்கிள், நான் ரெம் சைக்கிள் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வரணும்னா ஒரு 6 to 7 hours நீங்கள் தூங்கணும்.
தூங்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, இது மாதிரி டாக்டர் ஏதாவது பொசிஷன் இருக்கா, எப்படி தூங்கணும் அப்படி தூங்கணும்ட்டு. பொசிஷன்றது எதுவும் கிடையாது. யூ ஷுட் ஸ்லீப் ஹவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களோட ஒர்க் சிஸ்டம் அப்படி இருக்கு சார், எங்களோட ஒர்க்கிங் டைம்ஸ் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் நைட் டியூட்டி பார்க்குறாங்க சில பேர், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கு வந்து நைட்டு தான் அவங்களால படிக்க முடியாது, அப்போ தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கிது. இதை மாதிரி மற்ற நிறைய சினி ஃபீல்டில் ஆர் மெனி அதர் பிளேசஸில் நைட் டைம் தே ஹாவ் டு ஒர்க். ஸோ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பேசிக் அட்வைஸ், லாங் ரன்ல இட் இஸ் நாட் ஹெல்த்தி. பட் உங்களுக்கு அதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நைட் யூ ஹாவ் டு ஒர்க் அப்படின்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களோட காஃபி இன்டேக். காஃபி கெஃபைன் இஸ் அ வெரி ஹைலி ஸ்டிமுலண்ட் சப்ஸ்டன்ஸ். அது ஷார்ட் டியூரேஷன் இஸ் ஓகே. நீங்கள் நிறைய காஃபி எடுத்தீங்கன்னா உங்கள் நர்வ் சிஸ்டம்ல ரொம்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ உங்கள் காஃபி இன்டேக்கை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நைட் அதான் தேவைப்படுதுன்ட்டு. பட் ஐடியலி இட் இஸ் நாட் குட். பட் காஃபியோட டீ இஸ் அ லிட்டில் பிட் பெட்டர் ஆப்ஷன். மூணாவது, நீங்கள் உங்கள் டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே யூ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 4 to 5 hours ஆஃப் அன்டிஸ்டர்ப் ஸ்லீப். ஸோ நீங்கள் அதுதான் உங்களால் நைட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் முடிச்சுட்டு ஒரு 4 to 5 hours நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும். அப்போ உங்கள் ரூமில் இருக்க கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் ரூமை இருட்டாக்கிட்டு, உங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபுல் சைலண்ட் மோடில் ஒரு 4 to 5 hours நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. யூ ரெப்ளனிஷ் யுவர் பாடி வித் தட். இதை தவிர நீங்கள் என்ன கேட்டோம்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஃபார் ருட்டீன் பேஷண்ட்ஸ், the more fruits you take, அதுவும் உங்களுக்கு சொல்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு கலர்ட் ஃப்ரூட்ஸ், எல்லோ கலர், ரெட் கலர், லைக் பப்பாயா, ஆப்பிள், இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ட் ஃப்ரூட்ஸாக நீங்கள் உங்களுக்கு கேரட், பீட்ரூட்லாம் நிறைய எடுத்தீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது நிறைய நியூட்ரிஷன் ரீப்ளனிஷ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ ஹாவ் அ குட் ஸ்லீப். அண்ட் திஸ் இஸ் ஆல் நியூ திங்ஸ். பட் கேமமில் டீன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சில டீ இருக்கு, உங்களுக்கு பால் நிறைய சேர்க்காம டீ மட்டும் வச்சு அதே மாதிரி சில பேர் குடிப்பாங்க. ஸோ சம்திங் லைக் தட் யூ கேன் டேக் பிஃபோர் யூ ஸ்லீப் அண்ட் தென் ஹாவ் அ நைஸ் ஸ்லீப். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் தட் யூ கேன் டூ.